தாவேக்காது ஒரு நியூஸ் வெளியே வந்தாலே விஜய் பேசுகிறாரு அப்படின்ற ஒரு பட்சமே அந்த நியூஸ் ட்ரெண்ட் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும். இன்றைக்கி பேசும் பொருளாக மாறி இருக்காரு மீண்டும் விஜய் என்டிஏ கூட்டணியில் சேர போகிறாரு அப்படின்ற ஒரு நிலைப்பாடு தொடர்ந்து வெளியாயிட்டு வந்துட்டுருக்கு. அந்த நிலைப்பாடை தாவேக்கா தரப்புலேருந்து ஆமானோ இல்லைனோ இது வரைக்கும் எதுவுமே சொல்லப்படல அதிகாரப்பூர்வமாக. ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய பவன் கல்யாண் தான் இந்த என்டிஏ கூட்டணியில் விஜயை சேர்க்கறதுக்கான வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரதா தகவல் வெளியாகுது. ஆனால் இது ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவலா அப்படின்ற ஒரு புறம் பார்த்துருந்தாலும் உண்மைதான். அந்த விஷயங்களில் ரொம்ப பகிரங்கமாகவே எல்லா ஊடகங்கள்லையுமே இது பேசும் பொருளாக மாறியிருக்கு. எப்போ விஜய் அரசியலுக்கு வந்தாரோ கொள்கை எதிரி யார், அரசியல் எதிரி யாருன்றதை ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார். இதில் அரசியல் எதிரியை மட்டுமே தொடர்ந்து அவர் விமர்சனம் செய்தாரே தவிர கொள்கை எதிரியை பல முறை மறைமுகமாக தான் விமர்சனம் செஞ்சுருக்காரு. இதை பல விமர்சகர்கள் கேள்வி எழுப்பின பிறகே ஒரு சில இடங்களில் அந்த விமர்சனத்தை செஞ்சார். எப்போ கரூர் சம்பவம் நடந்து அவர் டெல்லிக்கு சிபிஐக்கு போயிட்டு வந்தாரோ அப்போத்துலேருந்தே அவருடைய பேச்சுக்கள் நிறைய கூட்டங்களில் மாறிச்சு. அது மத்திய அரசு, மாநில அரசை தான் நான் விமர்சிக்கணும், ஏன்னா இது மாநில அரசு தேர்தல், அதனால் மாநில அரசை முற்றிலுமாக இங்கேருந்து அகற்றுறது தான் என்னோட பணி, முதல் பணி. அதற்கான வேலையை தான் நான் தொடர்ந்து செய்வேன். அந்த விமர்சனங்களில் நான் ஏன் மத்திய அரசை பற்றி பேசணும் அப்படின்ற ஒரு சூழலை கையில் எடுத்தார். அப்போவே பல சந்தேகங்கள் எல்லாருக்கும் எழும்புச்சு. ஏன் விஜய் திடீர்னு மத்திய அரசை பற்றி பேச மாட்டாரு, அப்போ அவருக்கு பல அழுத்தங்கள் இருந்திருக்கு போல, அந்த அழுத்தத்தினால இவர் இந்த விஷயத்தை கையில் எடுக்கிறாரு போல அப்படின்றத எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த சூழலில் தான் பவன் கல்யாண் விஜயை என்டிஏ கூட்டணியில் சேர்க்கறதுக்கான வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் கூறப்படுது. எப்போ விஜய் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொன்னாரோ அப்போதான் அஇஅதிமுகவுக்கும் தாவேக்காக்கும் ஒரு நடுவில் ஒரு விரிசலே தொடர்ந்து இருந்துட்டு வந்துச்சுன்னு சொல்லலாம். தாவேக்கா கண்டிப்பாக அஇஅதிமுகவோட கூட்டணி சேர்ந்து திமுகவை முற்றிலுமாக ஆட்சியிலிருந்து மட்டுமல்ல முழுமையாகவே திமுக கட்சியை அடியோட வேரோடு அழிக்கும் அப்படின்றதெல்லாமே பேசப்பட்ட நிலையில் அஇஅதிமுகவினுடைய முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை தொடர்ந்து நிலவி வந்த காரணத்தினால விஜயும் முதல்வர் வேட்பாளருக்கு மட்டுமே நேரடியாக நிற்பார். ஆனால் துணை முதல்வரோ மற்ற விஷயங்கள்லேயே அவர் இருக்க மாட்டாருன்றதை அந்த கட்சி ரொம்ப உறுதியாக இருந்துச்சு. இந்த சூழலில் தான் அவர் அந்த கட்சியை விட்டு அந்த கூட்டணியை விட்டோ கூட்டணி பேச்சுவார்த்தையிலையோ அதற்கான சூழலோ எதையுமே அமைக்கப்படலை அப்படின்றத ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. இந்த சூழலில் என்டிஏ கூட்டணியில் சேர்ந்தால் கொள்கை எதிரின்னு அறிவிச்சுட்டு என்டிஏ கூட்டணியில் எப்படி சேர முடியும், சேர்ந்தாலும் அதற்கான விமர்சனங்கள் மக்கள் மத்தியில் பெருசாக எழுப்பப்படும், மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் நட்பெயர் மாறிடும் அப்படின்ற பல சூழல்கள் யோசிச்சுட்டு வந்த விஜய் இப்போ கடைசியாக காங்கிரஸை கையில் எடுத்திருந்தாங்க. ஆனால் காங்கிரஸும் திமுக அவங்க போட்ட கொக்கியில் தெளிவாக காங்கிரஸ் மாட்டிக்கிச்சு. இந்த சூழலில் இப்போது தேசிய கட்சியோட கூட்டணி வைக்கணும் அப்படின்றத தாண்டி ஒரு நல்ல பலத்தோட வெற்றி பெறணும். கண்டிப்பாக விஜய்க்கு ஓட்டு சதவீதம் மட்டும் பத்தாது, ஒரு பதவி என்ற ஒரு இடத்துல விஜய் கட்சி வரணும் அப்படின்ற ஒரு சூழலில் பவன் கல்யாண் இந்த முயற்சியை எடுத்திருக்காருனோ. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவு எந்த நேரத்தில் எந்த காயை சரியாக நகர்த்தணும் அப்படின்றது அமித்ஷா தெளிவான வேலையை எப்போவுமே செய்வார். இது மட்டும் இல்லாமல் சிபிஐ வழக்கிலிருந்து மீண்டும் சம்மன் வந்திருக்கு, அதில் விஜய் ஆஜராக இருக்கார். முன்னாடியே சம்மனில் ஆஜராயிட்டு வந்த பிறகு பல மாற்றங்கள் இங்கு வந்தது. அதே போல் இப்போ சம்மனில் ஆஜரான பிறகு என்னென்ன நடக்க போகுது, எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மாறுதலாக இருக்க போகிறது, எல்லாருமே என்டிஏ கூட்டணியில் விஜய் சேர போகிறாருன்றது உண்மையா, இது போன்ற பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் பேசப்படுது. பவன் கல்யாணை பொறுத்தளவு அவர் எடுத்த முயற்சியில் இதுவரைக்கும் வெற்றியா தோல்வியா அப்படின்றது 2 இடத்துல ஊர்ஜிதப்படுத்தப்படலை. ஆனால் பல அரசியல் விமர்சகர்கள் முன்னாடியிலிருந்தே சொல்லிகிட்டு இருந்தாங்க, அஇஅதிமுக விஜய் தொடர்ந்து விமர்சிக்கலை, அதே போல் கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு சொன்ன அவர் கொள்கை எதிரியை முற்றிலுமாக விமர்சிக்கலை. இந்த சூழலில் அவருடைய ஜனநாயகம் படம் நிற்கப்பட்டிருக்கு. இப்போது கணவன் மனைவி பிரச்சனை எழுப்பப்பட்டிருக்கு. இது போன்ற பல விஷயங்கள் தொடர்ந்து இருக்கிறதுனால இவருடைய முடிவுகள் எல்லாமே விரைவில் மாற்றப்படும். அதே போல் கடைசி நேரத்தில் அஇஅதிமுகவோட சேர்ந்தா திமுகவை முற்றிலுமாக வேரோடு அழிக்கலாம் அப்படின்ற ஒரு சூழலை மக்கள் மத்தியில் விஜய் வைப்பார். அப்போது விமர்சனம்ன்றது அதிகமாக இருக்காது, தேர்தல் நெருங்கிய நேரத்தில் இந்த முடிவை எடுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பல மாதங்களுக்கு முன்னாடியே அரசியல் பிரமுகர்களாக இருக்கட்டும், மூத்த செய்தியாளர்களாக இருக்கட்டும் இந்த பேச்சுக்கள் இருந்தது. அதை ஊர்ஜிதப்படுத்தும் வகையில் தான் பவன் கல்யாணுடைய முயற்சிகள் இருப்பதாகவும் அஇஅதிமுகவுடன்
தாவேகா கூட்டணி வந்து உறுதி செய்யப்படும் என்ற ஒரு ஊர்ஜிதமான அழுத்தமான ஒரு தகவல்கள் பல இடங்கள்ல இருந்து வெளியாகுது. இதில் ஒரே ஒரு விஷயம் தான் கேள்விக்குறி எழுப்புது. முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமியா விஜயா என்ற ஒரு கேள்வி. ரெண்டாவது, துணை முதல்வருக்கு விஜய் தள்ளப்படுவாரா, இல்லை அவர் வந்து விஜயகாந்த் மாதிரி அஇஅதிமுகவில் நின்று ஒரு கூட்டணியில் நின்று ஜெயிச்சுட்டு எதிர்கட்சியாக வந்து உக்காந்துக்குங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி டீல் பேசியிருக்காங்களா, அப்படின்னா என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணும், இது போன்ற பல கேள்விகள் எல்லாரும் முன்னாடி எழும்பியிருக்கு. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, எப்போவுமே மத்திய அரசு பொறுத்தளவு அமித்ஷாவுடைய டார்கெட் வந்து எப்போவுமே வந்து நாடாளுமன்ற தேர்தலை நோக்கி தான் இருக்கும். சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவு ஆவரேஜாக ஒரு இடத்துல ஜெயிச்சா போதும், அந்த இடத்துல வந்து அவருடைய பவர் இருந்தால் போதும்னு நினைக்கக்கூடியவர் தான் அமித்ஷா. அந்த சூழலில் அஇஅதிமுக வந்து ஆளும் கட்சியாகவும் எதிர்கட்சியாக வந்து விஜயை உட்கார வச்சுட்டு அவர் வந்து மத்திய அரசில் இருக்கக்கூடிய மீண்டும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் விஜய் அஇஅதிமுக கூட்டணியோட தான் அமோக வெற்றி. இங்கே தென் மாவட்டங்கள்லேயும் சரி தமிழகத்திலையும் வந்து 40 சீட்டுகள் இருக்கக்கூடிய இடங்களில் கண்டிப்பாக ஒரு 20-30 சீட்டுகள் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கலாம் அப்படின்றது தான் இந்த இடத்துல இருந்து பார்க்கப்படுது. இது நடக்குமா நடக்காதா, உண்மையா இல்லையா என்பதெல்லாம் கேள்விக்குறியாக இருந்தாலும் அஇஅதிமுகவோடு என்டிஏ கூட்டணியோடு விஜய் சேர்ந்தால் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் மக்கள் எதை எப்படி பேசுவார்கள் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்.